ஓம் சாந்தி 2/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய தீபத்தை சுயம் நீங்களே பாதுகாக்க வேண்டும். புயல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவசியம் ஞான யோகத்தின் நெய் வேண்டும். கேள்வி: எந்த ஒரு முயற்சி மறைமுகமான தந்தையிடம் இருந்து மறைமுகமான ஆஸ்தியை அடைய வைக்கிறது? பதில்: உள்நோக்கு முகம். அதாவது சும்மா இருந்து மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது மறைமுகமான ஆஸ்தி கிடைத்துவிடும். அதாவது பாபா குப்தமாக இருக்கிறார். உள்நோக்கு பார்வையில் இருந்து பாபாவை நினைக்கும் போது அவரிடமிருந்து குப்தமான ஆஸ்தி கிடைச்சிடும் அப்படின்றார். நினைவில் இருந்தபடியே ஷரீரம் விடுபட்டு விட்டது என்றால் மிகவும் நல்லது. இதில் எந்த கஷ்டமும் இல்லை. நினைவின் கூடவே ஞான யோகத்தின் சேவையையும் செய்ய வேண்டும். அதாவது ஞானத்தையும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். எப்படி யோகா செய்கிறது அதையும் புரிய வைக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும் அப்படின்றார். ஒருவேளை அப்படி செய்ய முடியவில்லை என்றால் கர்மணா சேவை செய்யுங்கள். அநேகருக்கு சுகம் கொடுத்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞானம் எக்ஸ்பிளைன் பண்ண வரல, யோகா சொல்லி கொடுக்க வரலன்னா சரீரத்தின் மூலமாக சேவை செய்யுங்க. சமைக்கிற சேவை, பாத்திரம் கழுவுற சேவை, கிளீன் பண்ணுற சேவை, இது போல் கர்மணா சேவை செய்யுங்க. அதன் மூலமாக கூட நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிடும் அப்படின்றார். நடத்தை மற்றும் பேச்சு மிகவும் சாத்வீகமாக இருக்க வேண்டும். கர்மணா சேவை செய்யணுன்னாலும் சரி, ஞான யோகத்தை புரிய வைக்கக்கூடிய சேவை செய்யணுன்னாலும் சரி, பேச்சு நடத்தை சாத்வீகமாக இருக்கணும். அதிகாரம் பண்ணுறது, அதட்டுறது, இது போல எல்லாம் நம்ம செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா யாரும் நம்மளோடு சேவை செய்ய விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு டீமில் சேவை செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா பேச்சும் நடத்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்றார். முரளியின் பாடல்: பலவீனமானவருடன் பலவானின் யுத்தம். ஓம் சாந்தி. இது போன்ற பாடலை கேட்கும் போது ஒவ்வொருவரும் தன்னை பற்றி விசார சாகர மதனம் செய்ய வேண்டும். அதாவது தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். எனக்குள்ள எவ்வளோ பலம் இருக்கு, மாயனுடைய பலம் எவ்வளவு, அப்போ மாயையின் மீது நான் வெற்றி அடையணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? உதாரணத்திற்கு, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அப்போ சர்வசக்திவான் தந்தை என்னுடன் இருக்கிறார். அவருடைய நிழல் கொடையின் கீழ் நான் இருக்கிறேன். அப்போ மாயா பலவானாக இருந்தாலும் நான் ஜெயிக்க முடியும். இப்படியெல்லாம் மனனம் பண்ணணும். எனக்கு வரதானம் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம ஜெயிக்க முடியும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். மனிதர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் 12 நாட்கள் தீபமேற்றி வைக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இறப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அவங்க இறந்த பிறகு ஸ்தூலத்தில் தீபம் ஏற்றுறாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே ஆத்ம தீபத்தை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க. அப்படின்னா இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, ஏற்பாடுகள் செய்துட்ருக்கீங்க அப்படின்றார். மேலும் முயற்சி செய்து தங்களுடைய ஜோதியை தாங்களே ஏற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் வெற்றி மாலையில் முதலில் வர வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். தீபம் அணைந்து போய்விடும் வகையில் எங்காவது மாயை என்ற பூனை புயல்களை கொண்டு விகர்மங்கள் செய்ய வைத்துவிடக் கூடாது. எனவே இப்பொழுது ஞானம் மற்றும் யோகம் 2 பலமும் வேண்டும். யோகத்துடன் கூடவே ஞானமும் அவசியமாகும். ஒவ்வொருவரும் தங்களுடைய தீபத்தை பாதுகாக்க வேண்டும். அதாவது ஜோதி குறைந்துவிடக்கூடாது,
அணைந்துவிடக் கூடாது என்று பாதுகாக்க வேண்டும். கடைசி வரையிலும் முயற்சி நடக்க வேண்டி இருக்கிறது. ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஓட்டப்பந்தயத்துல கடைசி வரையிலும் கவனமா இருப்பாங்க இல்லையா? அதுபோல கடைசி வரையிலும் நீங்க இந்த ஜோதியை பாதுகாக்கணும். அது அணைந்துவிடக் கூடாது என்ற கவனம் இருக்கணும் அப்படின்றார். அணைந்து போகாமல் இருப்பதற்கு மிகவும் கவனம் கொடுக்க வேண்டும். ஆகையால் யோகம் மற்றும் ஞானத்தின் நெய்யை தினமும் ஊற்ற வேண்டி இருக்கிறது. யோக பலத்தின் சக்தி இல்லை என்றால் பந்தயத்தில் ஓட முடியாது. அடுத்தது பாபா, ஸ்தூல சேவையினுடைய சப்ஜெக்டும் மிகவும் நல்லது. நிறைய பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட நாட்கள் கூட வரப்போகிறது. உங்களுக்கு இரவில் கூட நேரம் கிடைக்காது. ஞானக்கடலான பாபா வந்திருக்கிறார். அழியாத ஞான ரத்தினங்களினால் பையை நிரப்புகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். பிறகு நிறைய குழந்தைகள் வருவார்கள். கேட்கவே கேட்காதீர்கள். அப்போவே பாபா சொல்லியிருக்கிறார். இப்போ அது நம்ம பிராக்டிக்கல்ல பார்த்துட்டு இருக்கிறோம். மதுபன்ல அது போல நடந்துட்டு இருக்கு இல்லையா? குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்படி நாம் தான் பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறோம் என்பது தெரியும். இது மிகவும் அதிசயமான ஞானமாகும். இதை பற்றி உலகத்தில் யாருக்கும் தெரியாது. பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியும். நீங்கள் பிராமணர்கள். உங்களுடைய தொழிலே மனிதர்களை தேவதையாக ஆக்குவது. ஞானம் மற்றும் யோகத்தினால் ஒவ்வொரு குழந்தையும் தேவி தேவதையின் பதவி அடைய முடியும். யார் ஸ்தாபனை செய்வார்களோ அவர்கள்தான் அவசியம் எஜமானர் ஆகுவார்கள். இந்த உலகத்தில் நாம் தான் மோஸ்ட் லக்கியஸ்ட், அதாவது மிகவும் அதிருஷ்டசாலி ஆத்மாக்கள். நாம் ஞான நட்சத்திரங்களாக ஆகிறோம். ஆக்கக்கூடியவர் ஞான கடல் ஆவார். அதாவது நாம ஞான நட்சத்திரங்களாக ஆகிறோம். அப்படி ஆக்கக்கூடியவர் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரன். நீங்கள் எந்த ஒரு கஷ்டமானதையும் செய்ய வேண்டியதில்லை என்று பாபா கூறுகிறார். என்னிடம் நீங்கள் வரவேண்டி இருக்கிறது. எனவே என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகிறேன். நான் குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். இதுபோல் வேறு எந்த மனிதரும் சொல்ல முடியாது. தங்களை இறைவன் என்று வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தங்களை கைடு, வழிகாட்டி என்று சொல்லிக்கொள்ள முடியாது. நான் முக்கியமான வழிகாட்டி, காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தின் நட்சத்திரம் ஆவீர்கள். இதற்கு முன்பு நரகத்தில் இருந்தீர்கள். நட்சத்திரங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தாத்தாவின் சொத்து கிடைக்கிறது. இந்த சுரங்கம் ஒரே ஒரு முறைதான் வெளிப்படுகிறது. மிகவும் வளமுள்ள சுரங்கமாகும். இதுவோ ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் ஒரே ஒரு சுரங்கம், அழிவற்ற ஞான ரத்னங்களின் சுரங்கம். இந்த ரத்தினங்களினால் நாம் பைகளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும், பெருமிதமும் இருக்க வேண்டும். இது ஞான ரத்தினங்களின் விஷயம். பாபா சுரங்கம், பைகள் அப்படின்னு சொல்லும் போது என்னவோ நினைச்சிடாதீங்க, ஞான ரத்தினங்களின் விஷயம் அப்படின்றார். நாடகத்தின்படி மீண்டும் ரத்தினங்களின் சுரங்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. அங்கு ஏராளமான வைர வைடூரியங்கள் இருக்கும். பிறகு அவற்றின் மூலம் பக்தி மார்க்கத்தில் கோவில்கள் ஆகியவை கட்டுவீர்கள். நாம் இப்பொழுது இந்த முழு ஞானத்தையும் அறிந்திருக்கிறோம்.
நாம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த தேகத்தின் மீது எந்த பற்றும் இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சொர்க்கத்திற்கு சென்று புதிய சரீரத்தை எடுப்போம். அங்கு எந்த ஒரு துக்கமோ அல்லது கவலையோ இருக்காது. புதிய சரீரம் எடுக்கிறீர்கள் என்றால் நல்லதுதானே? ஒரு சிலர்தான் இந்த வியாபாரம் செய்கிறார்கள். வியாபாரமோ அனைவரும் செய்ய வேண்டும். சிறிய குழந்தைகள் கூட ஞானம் மற்றும் யோகத்தின் வியாபாரம் செய்ய முடியும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் அவ்வளவுதான். புத்தியில் அவற்றை நினைவு செய்ய வேண்டும். ஆகையில சின்ன குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்றார். மற்றபடி சப்தம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. மறைமுகமான பாபாவிடம் இருந்து மறைமுகமான ஆஸ்தியை மௌனமாக இருப்பதினால், உள்நோக்கு முகத்தில் இருப்பதினால் அடைய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது நமக்கு தெரியும், பாபாவோடு நம்ம எப்போ கனெக்ட் ஆகுறோமோ அப்போதான் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும். ஆகையால பாபா சும்மா இருங்க அப்படின்றார். அதாவது மற்றவங்கள நினச்சிட்டு இருந்தீங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க, இல்லை யார் மீதாவது பாசம் இருக்கும் அல்லது யார் மீதாவது வெறுப்பு இருக்குது. அப்போ உங்கள் கனெக்ஷன் யாரோடு இருக்குது? பாபாவோடு இல்லை. மேலே பாபா பாபானாலும் இவங்கள நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த ஆத்மாக்களோடு கனெக்ஷன் இருக்கும் போது பாபாவிடமிருந்து எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? ஆகையில சும்மா இருங்க, மனம் மௌனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பேச்சும் இவங்களை பற்றி அவங்கள பற்றி பேசியே முழு வீணாக்கிடாதீங்க. அப்போ யாரை பற்றி பேசிகிட்டு இருப்போமோ நம்முடைய கனெக்ஷன் அவங்களோட தானே இருக்கும், அவங்கள தானே நினச்சிட்டு இருப்போம். ஆகையால் சும்மா இருங்க அப்படின்றார். அது உங்களுக்கு தெரியும். சும்மா இருந்தால்தான், உள்நோக்கு முகத்தில் இருந்தால்தான் குப்தமான ஆஸ்தியை அடைய முடியுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடம் சமர்ப்பணம் ஆகிறீர்கள். எனவே பற்று இருக்கக்கூடாது என்று பாபா கூறுகிறார். எதையும் என்னுடையது என்று நினைக்காதீர்கள். பற்றை நீக்குவதற்காக தான் பாபா யுக்திகளை கூறுகிறார். ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் கேட்க வேண்டி இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடம் கேட்டு நடக்கணும். மாயை எப்படிப்பட்டது என்றால் ஓங்கி அறைந்து விடுகிறது. இது முழுமையான குத்து சண்டையாகும். பாக்ஸிங்கில் நிறைய பேர் அடி வாங்கிய பிறகு சுதாரித்து கொண்டு விடுகிறார்கள். அதுபோல இங்கேயும் பாபா குழந்தைகள் பாபா கையை விட்டுட்டு போயிடுவாங்க, விழுந்துருவாங்க விகாரத்தில். அப்புறம் சுதாரிச்சுவாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க. அதற்கு பாபா சொல்லிட்டு இருக்கார், முகத்தை கருப்பாக்கி கொண்டால் 4 அடுக்கு மாடியிலிருந்து கீழே விழுந்தது போல் ஆகும். கோபப்பட்டார் என்றால் 3வது அடுக்கு மாடியிலிருந்து விழுந்தது போல் ஆகும். இவை மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சத்தோ பிரதானம் ஆக வேண்டுமென்றால் மிக மிக பத்தியத்துடன், அதாவது நடக்க வேண்டும். தன்னுடைய உணவு பழக்கங்கள், பேச்சு மற்றும் நடத்தை என அனைத்தையும் சாத்வீகமாக வைத்திருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ரூப் பசந்த், அதாவது ஞான யோகத்தின் சொரூபமாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், அழியாத ஞான ரத்தினங்களின் நிராகார களஞ்சியத்தில் இருந்து தன்னுடைய பையை நிரப்பிக்கொண்டு அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். மேலும் மற்றவர்களுக்கும் இந்த ரத்தினங்களின் தானம் செய்ய வேண்டும். வரதானம், மோகத்தை அளித்தவராகி துக்கம் அசாந்தியின் பெயர் அடையாளத்தையும் முடித்துவிடக்கூடிய
நினைவு சொரூபம் ஆகுங்கள். யார் சதா ஒருவருடைய நினைவில் இருப்பாரோ அவருடைய மனநிலை ஏக்ரஸ், அதாவது ஒரே சீரானதாக இருக்கும். ஏகரச நிலையின் அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் மூலமாக சர்வ சம்பந்தம், சர்வ பிராப்திகளின் சுவையை அனுபவம் செய்வதாகும். யார் தந்தையை சர்வ சம்பந்தத்தினாலும் தன்னுடையவராக ஆக்கிக்கொண்டு நினைவு சொரூபமாக இருப்பாரோ அவர் சகஜமாகவே மோகமற்றவராக ஆகிவிடுவார். மோகத்தை அளித்தவருக்கு வருமானம் ஈட்டுவதிலோ பணத்தை பராமரிப்பதிலோ ஏதாவது நோயிலோ துக்கத்தின் அலை வர முடியாது. நஷ்டோ மோகா என்றாலே துக்கம் அசாந்தியின் பெயர் அடையாளமும் இருக்கக்கூடாது. சதா கவலையற்றவராக இருக்க வேண்டும். ஸ்லோகன்: இரக்க மனதுடன் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் வழங்கிக் கொண்டிருப்பவர்கள்தான் மன்னிக்கக்கூடியவர் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. இன்றைய காலத்தில் டென்ஷன் மற்றும் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் திருப்தி மணிகளாகிய நீங்கள் அனைவரும் தங்களுடைய திருப்தியின் வெளிச்சத்தின் மூலம் மற்றவர்களையும் திருப்தியானவர்களாக ஆக்குங்கள். முதலில் தன்னிடம் திருப்தியாக இருங்கள், பிறகு சேவையில் திருப்தியாக இருங்கள், பிறகு சம்பந்தத்தில் திருப்தியாக இருங்கள். அப்போதுதான் திருப்தி மணி என்று சொல்லப்படுவீர்கள். எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம்